ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரையும் அதே மாதிரி ஜாக் ஃப்ரூட் சீடு நம்ம பலாப்பழம் இருக்கலாம், பலாப்பழத்தோட சீடு உபயோகித்து நம்ம இன்றைக்கி ஒரு மசாலா பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப்பு முருங்கைக்கீரை, ஒரு கப்பு பலாப்பழத்தோட சீடு, அது தொலி ரிமூவ் பண்ணிட்டு தொலி உரித்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கிடணும். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், அரை கப்பு தேங்காய், 1/4 டீஸ்பூன் ஜீரகமும், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகமும், ஒரே ஒரு துண்டு வெள்ளைப்பூடு வேணும். இது அரைச்சி நம்ம எடுத்துக்கிடணும். இவ்வளவும் தேங்காயும் வெள்ளைப்பூடும் பெருஞ்சீரகமும் சின்ன ஜீரகமும் அரைச்சி எடுத்துக்கிடணும். இஞ்சி போடக்கூடாது. பின்ன ஒரு 4 சொட்டு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு வச்சுக்கிடணும். கொஞ்சம் போல் ஒரு 1/4 கப்பு தேங்காய் வறுத்து வச்சுக்கிடணும். சும்மா சட்டியில் போட்டு சும்மா வறுத்து வச்சா போதும். இனி நமக்கு அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இல்லை, ஒரு ஸ்பூனு மிளகா வத்தல் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும், தேவையான அளவு உப்பும் கூட வேணும். நான் மஞ்சள் டீயாக நெய் செய்ய போகிறேன். முதல்ல 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். 2 ஸ்பூன் போது ரொம்ப வேண்டாம். வெங்காயம் வேவது கொள்வது மட்டும் போதும். சட்டி காஞ்ச பிறகு நம்ம கடுகு போடணும். கடுகு வெடித்த பிறகு வெங்காயம் போடணும். கடுகு வெடிச்சிட்டு இனி நமக்கு வெங்காயம் போடலாம். வெங்காயம் போட்டு நல்ல வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்லா ஃப்ரை ஆகணும் வெங்காயம். அதுக்கு பிறகு நம்ம இந்த ஜாக் ஃப்ரூட் சீடு கீரையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நம்ம இதில் மிளகா வத்தல் பொடி, 1 ஸ்பூன் மிளகா வத்தல் பொடியும், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் கூட போடணும். போட்டு அதுவும் கூட நல்லா லேசாக ஒன்று வதக்கி எடுக்கணும். அதுக்கு பிறகு இந்த ஜாக் ஃப்ரூட் சீடு இருக்குல்ல, பலாப்பழம் அதுவும் போட்டு இந்த முருங்கைக்கீரையும் கூட போடணும். முருங்கைக்கீரையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இது நல்லா வேகணும். இது ரொம்ப டேஸ்டியான ஒரு மசாலாவாக்கும். இதை நம்ம பொரியல் மாதிரி செய்யலாம். இதே மாதிரி செஞ்சுட்டு இது இப்போ நம்ம செஞ்சல இதே மாதிரி வேணும். தேவையான அளவு உப்பும் போட்டு தேங்காய் திரும்பி போட்டாலும் போதும். இது இப்போ நம்ம மசாலாவாக்கும் நம்ம செய்கிறோம். இப்போ அதுக்கு வேண்டியாக நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறது. இது நல்லா வேகட்டும். வெந்த பிறகு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சதை இதில் கூட சேர்க்கலாம். பலாப்பழத்தோட சீடும் முருங்கைக்கீரையும் மிளகா வத்தல் மஞ்சப்பொடி எல்லாம் நல்லா கரெக்டாக நல்லா ரெடியாகி வந்திருக்கு, வதங்கி வந்துட்டு இதில் நம்ம தேவையான அளவு உப்பும் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இருக்குல்ல, அது கூட போடணும். அதுவும் கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது நல்ல மசாலா மாதிரி வரும். நல்ல இது நம்ம சாம்பாருக்கு, மோர் குழம்பு, ரசத்துக்கு இது நம்ம சாப்பிடலாம். பொரியலுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்ற வேண்டாம். வெறும் தேங்காய் போட்டால் போதும். தேங்காய் திருவி போட்டால் போதும். வெங்காயம் நல்லா வதக்கிட்டு நம்ம பலாப்பழம் சீடும் போட்டு முருங்கைக்கீரையும் போட்டு தேவையான அளவு மஞ்சள் பொடியும் மிளகா வத்தல் பொடியும் போட்டு வெறும் திருவின தேங்காய் போட்டால் பொரியல் ஆகிடும். அரைச்சி போட்டால் அது மசாலா ஆகிடும். அவ்வளோதான். பார்த்திங்களா, நம்ம மசாலா ரெடி ஆகிட்டு இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த தேங்காவை போடணும். தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு நம்ம புழிஞ்சு வச்சுருக்க எலுமிச்சம்பழ தண்ணி இருக்குல்ல, எலுமிச்சம்பழ ஜூஸு 4 சொட்டு, அது கூட நம்ம சேர்க்கலாம். சேர்த்து அது கூட மிக்ஸ் பண்ணணும். உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. முடிஞ்சுது. நம்மளோட பலாப்பழ விதையும் அதே மாதிரி முருங்கைக்கீரையும் சேர்த்து செஞ்ச மசாலா ரெடி ஆகிட்டு. எவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிட்டு பார்த்தீங்களா? 15 நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும். ஓகே.
பாய். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு சோறு, வெண்டைக்காய் புளிக்குழம்பு, ரசம், இது ஜாக் ஃப்ரூட் சீடும் முருங்கைக்கீரையும் உபயோகித்து செஞ்ச மசாலா, தயிர், இது சுட்ட அப்பளம். பாய். See you. Thanks for watching.